இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily. பாலியல் தொல்லை பேராசிரியருக்கு உடந்தையாக இருந்த நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயும் தந்தையும் போயிருக்காங்க. ஆனா அந்த தந்தையே இன்னைக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ராஜிங்கிறவங்க. 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம். 15 வயது சிறுவனை காதலித்து 22 வயது பெண் வந்து ஓட்டம். இன்ஸ்டாகிராம் மூலியமா நடந்து வீட்டுக்கு பூந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் ஒன்று. நானும் பாக்குறேன், எல்லாரும் வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன், அதை பண்ணேன், லைவ் வீடியோ எல்லாம் போடுறீங்க, எல்லாம் சொல்லிட்டு போறீங்க. நீங்க வரும்போது வர வைக்கிறதுக்கு 4 பேர் நிக்கிறாங்க. சார் ஸ்கூல் பையன் கூலி பாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கா சார் கிளாஸ் ரூம்ல. எப்படி ஒரு பொண்ணு செப்டிக் டேங்க் குள்ள போய் உள்ள நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு வேலி இருக்கான், ஒரு இவ்வளவு பெரிய செவுரு இருக்கான், அந்த வேலியை தாண்டி செவருக்கு மேல ஏறி சின்ன ஓட்டையில இருக்க செப்டிக் டேங்க்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சா நான் சொல்வீங்க? சார், நான் இந்த விஷயத்துல வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி சாருக்கு ஒரு சல்யூட் கொடுப்பேன். சோளக்காட்டுல வச்சு சாகடிச்சு அந்த பொண்ணை மண்டையில அடிச்சு துன்புறுத்தி இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறம் அது உசுரோட வந்து வெளில சொல்லக்கூடாது, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அந்த ரத்தத்தை அந்த ஓடுற தண்ணியில கழுவிட்டு போயிருக்கான் சார் அந்த அயோக்கிய. பீரியட்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணை தர்மபுரியில பப்ளிக்ல வச்சு பாத்ரூம் போன இடத்துல இருந்து 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு நான் ஜாதியில பெரிய ஆளு, என்னால எதுவும் புடுங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்க அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை பெருசா பெருகிட்டே இருக்கு சார். என்ன காரணம்? அதாவது வயசு வித்தியாசம் இல்லாம 8 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, 80 வயசு பாட்டியை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. அப்படி ரொம்ப சீர்குலைஞ்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். இங்க பிரச்சனை 2 வகையில சார். பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே இருக்காங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. தப்பு பண்றவன் இருக்கான்ல, அவன் தைரியமா திமிரா சுத்திட்டு இருக்கான். ஏன்னா எல்லா இன்ஃப்ளூயன்சிங் இருக்கு அப்படின்ட்டு எப்படி நம்ம வெளில வந்துடலாம் அப்படின்ட்டு. 3வது, இந்த பாதிக்கப்பட்டவங்க போய் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கிறதுக்காக யார்கிட்ட போய் அணுகணும் அப்படின்றதுலேயே இங்க பிரச்சனை இருக்கு. ஒருத்தவங்க போய் அணுகணும், எப்படி சார் அணுக முடியும்? இப்ப அண்ணா நகர்ல பாருங்க ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயும் தந்தையும் போயிருக்காங்க. ஆனா அந்த தந்தையே இன்னைக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ராஜிங்கிறவங்க. அப்படிங்கும்போது எப்படி நம்ம அதை பத்தின முழு தகவல் தெரியல. பட் இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேஸே எடுக்கல. முதல்ல அந்த கேஸே எடுக்காம இது பண்ணியிருக்காங்க. கேஸ் எடுக்காம போறது கூட காரணங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா விசாரணையில தெரிஞ்சு வந்ததுன்னா அந்த குற்றவாளியை காப்பாற்றணுன்றதுக்காகவே கேஸ் எடுக்காம அந்த குடும்பத்துல இருந்தே ஒரு பையனை 14 வயசு பையனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. உள்ள வச்சு அப்படியே கேஸ் திசை திருப்பி குடும்பத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி எமோஷனல் ஷாக் ஆவாங்கல்ல, ஐயோ ஃபேமிலிலேயே இது பிரச்சனையாவே இருக்கு, அப்படியே அது வேண்டாம். சார், இது எப்ப நடந்த பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஜனவரியில நடந்ததா? 2024 செப்டம்பர் மாசம் நடந்த பிரச்சனை. 4 மாசம் கழிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இது நீங்க சார் நம்ம இருக்கிற நிலைமை இருக்கு இல்லையா மோசம். சரி, ஜனவரி 1 என்ன நாள்? புத்தாண்டு. எல்லாரும் என்ன நினைப்போம்? இந்த உலகத்துல எல்லாமே நல்லபடியா இதுல இருந்து நடக்கணும். அந்த 1ஆம் தேதி நடக்கிற எல்லா விஷயமும் அன்னைக்கு என்ன நடக்குதோ அதான் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அன்னைக்கு பண்ற எல்லாமே வருஷம் ஃபுல்லா நடக்கும்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஜனவரி 2ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தி. 1ஆம் தேதி நடந்ததுல இருந்து 2ஆம் தேதி வந்து நியூஸ் பேப்பர்ல நடந்தது. 2025 பிறந்ததுல ஜனவரி 1ஆம் தேதி நடந்ததுல முதல் இது ஓசூர். 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம். 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம். நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்து ராமநாதபுரம். அப்படியே இந்த சைட்ல இருந்து ஆப்போசிட் சைடு நீங்க போறீங்க, ஓகேவா? பெண்ணை கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்த 4 பேர் கைது. ஒரு பெண்ணை கூட்டா, சரிங்களா? இது ராமநாதபுரம். அடுத்து அப்படியே இந்த பக்கம் பாருங்க, சென்னையில் பரபரப்பு சம்பவம். சென்னையில நடந்தது பாருங்க. 15 வயது சிறுவனை காதலித்து 22 வயது பெண் வந்து ஓட்டம். அது பட்டதாரி. ஆமா, அதாவது டியூஷன் படிக்க போற ஒரு பையனை அந்த டியூஷன் மிஸ்ஸோட தங்கச்சி இருக்குல்ல, அது 22 வயசுல இருக்கு, இவன் 15 வயசுல இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு ஓட்டம். எங்க பாருங்க, பாண்டிச்சேரிக்கு ஓட்டம் இது. அடுத்து எங்க வந்து செய்யாறு பக்கத்துல பாருங்க, இன்ஸ்டாகிராம் மூலியமா நடந்து வீட்டுக்கு பூந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை. இது வந்து ஒரே நாள்ல வந்தது. அடுத்து இங்க பாருங்க, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி
தஞ்சாவூர்ல ஒரு காலேஜ்குள்ள ப்ரொஃபஸரோட செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் வருது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது லோக்கல் இருக்க போலீஸ்ல. அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த காலேஜ் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, நீ வந்து இதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம், இன்னும் எங்களோட இன்னொரு 3 பேர் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க சொல்றதெல்லாம் நீ செஞ்சாதான் நீ வந்து எக்ஸாம் எழுத விடுவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு டிஐஜி வரைக்கும் போயிருக்கு. அதுவும் பாருங்க, பாலியல் தொல்லை பேராசிரியருக்கு உடந்தையாக இருந்த நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட வேண்டும். எல்லாருமே போஸ்டிங்ல இருக்கவங்க. இந்த மாதிரி போஸ்டிங்ல இருக்கிறவங்க தான் கட்சியில இருக்காங்க. திரும்ப மேற்கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வான்னு கூப்பிடுறது என்ன சார்? இந்த மாதிரி போஸ்டிங்ல இருக்கவங்க தான் சார் கட்சியில இருக்காங்க. எல்லா கட்சியிலயும் இருக்காங்க. ஒரு கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கிற எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் எல்லா வகையான அயோக்கியத்தனங்களையும் அக்யூஸ்தனங்களும் பண்ணவங்க தான். உண்மையான சமூக பணியும் சோசியல் ஒர்க்கரும் பண்றவங்க வெளில உட்காந்துட்டு இருக்கான். அவனை கூட்டு வச்சுக்கிறதுக்கு எந்த கட்சிக்கும் இதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட பணம் கிடையாது. இவன் பணம் செலவு பண்ணுவான். ஏன் பணம் செலவு பண்றான்? இந்த மாதிரி பிரச்சனை வந்தா காப்பாத்துவோம், கட்சி காப்பாத்துன்ற நம்பிக்கை. அப்ப எங்க நீங்க இந்த அரசியல் சாசனங்களை நம்ம இன்னைக்கு அம்பேத்கரோட அரசியல் சாசன நாள்ல இருந்து பேசி இன்னைக்கு எல்லோருக்கும் அம்பேத்கர்ன்றதெல்லாம் பேசி எல்லாம் எதுக்கு பேசுறோம்? பேசுறவெல்லாம் யாரு? தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கவன், மேடை உட்காந்துருக்கல இருந்து இறங்குறவங்க இருக்க எல்லாருமே. இல்ல என்ன மனநிலை சார்? இப்ப 8 வயசு சிறுமியையும் அவன் பாலியல் தொந்தரவு பண்றான், 80 வயசு பாட்டியும் பண்றானா, என்ன மனநிலை இருப்பான்? போதை, முதல் விஷயம் போதை தான். எவன் ஒருத்தவன் முதல்ல போதைக்கு அடிமையாகிறானோ அடுத்து அவன் எல்லா வகையான துன்புறுத்தல்களும் ஆளாக்கப்படுறான். போதை இல்லாத ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னா ஒரு மிகப்பெரிய கடுமையான சட்டங்களை ஏற்றப்படணும். இன்னைக்கு எத்தனை ஸ்கூல் வாசல்ல இன்னமும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுது. குட்கா எல்லாமே விற்கப்படுது. பேனா, பென்சில், ஸ்கேல், ரப்பரை தவிர மீதி எல்லாம் விற்கப்படுது. ஒரு ஸ்கூல் வாசல்ல போய் திடீர்னு ஒரு பேப்பர் பிரிண்ட் எடுக்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், ஸ்கேல் வாங்கணும், ரப்பர் வாங்கணும்னா வாங்க முடியாது. நீங்க வந்து தடை செய்யப்பட்ட ப்ராடக்ட் வாங்கணும்னா வாங்கலாம். சார் ஸ்கூல் பையன் கூலி பாயில வச்சு உட்காந்துருக்கா சார் கிளாஸ் ரூம்ல. ஏன்னா அவன் அங்க இருக்கக்கூடியவனுக்கு லோக்கல் யார்கிட்ட கமிஷன் கொடுக்கணுமோ என்ன பண்ணுமோ எல்லாமே பண்றான். இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் வாய்க்குள்ள அந்த கூலிப்பை வச்சுட்டு இல்லாம இல்ல. நீங்க பாத்ரூம்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. இது எந்த ஆபீசர்ஸ் வேணாலும் ஸ்கூலுக்குள்ள ரேண்டமா திடீர்னு போய் வரன்றதே சொல்லாதீங்க. என்ன சார், நானும் பாக்குறேன் எல்லாரும் வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன், அதை பண்ணேன், லைவ் வீடியோ எல்லாம் போடுறீங்க, எல்லாம் சொல்லிட்டு போறீங்க. நீங்க வரும்போது வர வைக்கிறதுக்கு 4 பேர் நிக்கிறாங்க. ஆமா, என்ன சார் இன்ஸ்பெக்ஷன் என்ன? யாருக்குமே தெரியாம சடனா போறது. போன உடனே எச்எம் பாக்குறது இல்ல, போன உடனே கிளாஸ் ரூமை பாக்குறது, போன உடனே பாத்ரூமை போய் பாக்குறது, போன உடனே பசங்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம இருந்ததுனால தான் இன்னைக்கு விழுப்புரம்ல இருக்கக்கூடிய அந்த சிறுமியோட மரணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு பொண்ணு செப்டிக் டேங்க்குள்ள போய் உள்ள நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வந்து ஒரு வேலி இருக்கான், ஒரு இவ்வளவு பெரிய செவுரு இருக்கான், அந்த வேலியை தாண்டி செவுரு மேல ஏறி சின்ன ஓட்டையில இருக்க செப்டிக் டேங்க்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சா சொல்வீங்க? அதுவும் அந்த யூனிஃபார்ம் நனையவே இல்லை, அழுக்கும் படல. என்ன ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா ஏதோ ஒரு அட்ராக்ஷன் எல்லாம் போவாது சார். இது ஹியூமன் சைக்காலஜி சார். கண்டிப்பா. ஒண்ணு ஒருத்தவங்க கூப்பிடணும், இல்ல அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு விழுந்திருக்கணும். இது எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை போய் வாண்டடா வேலியை தாண்டி செவரை தாண்டி உள்ள போய் குதிக்குமா? அதுக்கு முதல்ல அங்க செப்டிக் டேங்க் இருக்குன்னு தெரியாது. வீடு காட்டுறீங்க சிசிடிவி கேமரால, அந்த பொண்ணு இல்ல. 2:17 அந்த பொண்ணோட பெரியம்மா போய் அந்த வீட்டு வாசல்ல நின்றுட்டு அந்த ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் கேக்குறாங்களா, எங்க என் பொண்ணு, இன்னைக்கு உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துச்சான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடக்கிற இடத்துல அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துச்சான்னு கேட்டிருக்காங்க. அதே டைம்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்காங்களாம். ஓடுறவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு செப்டிக் டேங்க் கிட்ட போறாங்களா, திருப்பி செப்டிக் டேங்க்ல போனவங்க உடனே வெளில வராங்களா. கேட்டா செப்டிக் டேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு குழந்தைய தூக்கிட்டு செப்டிக் டேங்க் ஓடுனது அவங்க அம்மா பெரியம்மாவே பாத்துருக்காங்களே. என்ன நீங்க எல்லாருமே சொல்றேன் நான், இந்த போதையா இருக்கட்டும், பலாத்காரங்களாக இருக்கட்டும், செய்யக்கூடிய தவறுகள்லாம் எதனால தெரியுமா நடக்குது? இன்னைக்கு ஒருத்தவன் தப்பு பண்ணா இவன் தப்பு பண்ணான்றத சொல்றதுக்கு யாரும் கிடையாது சார். நான் இந்த விஷயத்துல வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி சாருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம். யார் அவனா இருந்துட்டு போட, என் கட்சி நிர்வாகின்னு தெரிஞ்சுதா, அவன் தப்பு பண்ணானோ இல்லையோ, ஆனா அவன் என் கட்சியை சார்ந்தவன, என் கட்சியில இருந்து நான் வெளியில வெளில அனுப்புறேன்ப்பா அப்படின்னு தைரியமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிச்சது இல்ல. அதுதான் உண்மையான தன்மைன்னு நினைக்கிறேன். நான் பொலிட்டிக்கல் பேச விரும்பல, பட் ஒரு விஷயம் தவறு செய்யும் போது அவன் தன்னுடைய சார்ந்தவனாக இருந்தா கூட அந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசக்கூடியவன் தான் உண்மையாக தலைவனாக இருக்க முடியும். ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர், அந்த இடத்தோட கெஸ்ஸிங்ஸ் என்ன தெரியுமா, ஒரு டீச்சர் அந்த பொண்ணை துன்புறுத்திருக்காங்க, அடிச்சிருக்க அந்த பொண்ணு சார், அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்னு சொல்லி போச்சா சார். 4 மணி நேரமா அந்த பொண்ணு வரலன்னா ரெஸ்ட் ரூம்ல போய் பார்க்க ஆள் வச்சிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா பார்க்கணும். ஆயம்மான்னு எதுக்கு வச்சிருக்கீங்க? அந்த ஆயம்மாவை கூப்பிட்டு கேட்டா, நான் அதெல்லாம் பாக்குறதுலாம் என் வேலை இல்ல, வந்தா இதெல்லாம் துடைக்கிறதும் பெருக்கிறதும் என் வேலைன்னா அப்புறம் எதுக்கு வந்து ₹1,00,000 வந்து இங்க ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்குறீங்க? சோளக்காட்டுல ஒரு பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில சொல்றாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு க்ளோஸ்டு கேம்பஸ், அதுக்குள்ள இது நடந்திருக்கு, நீங்க பேசிட்டீங்க, அதனால பேசிதான் ஆகணும். சோளக்காடு சார், க்ளோஸ்டு கேம்பஸா இருக்கட்டும், ஓப்பன் கேம்பஸா இருக்கட்டும், எந்த இடமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தா பேசுறதுக்கு மனுஷன் எல்லாம் நீ எல்லாம் எதுக்குடா பிறந்திருக்குன்னு தான் நான் கேட்பேன். கண்டிப்பா. அந்த பொண்ணு
2 பெம்பளை பிள்ளைங்களை பெத்துட்டு புருஷனை இழந்துட்டு உழைச்சி வாழணும்னு சொல்லி பால் ஊத்தி சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணை சோளக்காட்டுல வச்சு சாகடிச்சு அந்த பொண்ணை மண்டையில அடிச்சு துன்புறுத்தி இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறம் அது உசுரோட வந்து வெளில சொல்லக்கூடாது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அந்த ரத்தத்தை அந்த ஓடுற தண்ணியில கழுவிட்டு போயிருக்கான் சார் அந்த அயோக்கிய குமரேசன்ற ஒரு டீ கடைக்காரன் 6 நாள் கழிச்சு கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். அப்படி இருக்கு நம்மளோட ஊர்ல ஒவ்வொரு இடமும். கள்ளக்குறிச்சியில நடந்த ஸ்ரீமதியோட இன்சிடென்ட்டை யாரும் பேசக்கூடாது, அந்த குடும்பமே பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு ஒரு அஃபேர் இருந்தது, அது தப்பா நடந்துச்சு, அதனால அது போய் சூசைட் பண்ணி செத்துருச்சு. செத்ததுக்கு அப்புறம் சாகடிச்சு இன்னைக்கு பேச விடாம பண்ணீங்க. இன்னைக்கு 3.5 வயசுல விழுப்புரத்துல சேர்ந்த பொண்ணுக்கு ஏதாவது அஃபேர் இருக்குன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? அதானே எப்படி அந்த உங்களுக்கு வாய் குசாம ஒரு விஷயத்து மேல முடிக்கிறதுக்காக சொல்ல முடியுது? இதனாலதான் மக்கள் வந்து ஒரு கலவரமாக ஆகி அந்த இடத்தையே நாசம் பண்றாங்க. நான் எப்பவுமே அதை ஒத்துக்கவே மாட்டேன். காவலர்கள் வந்து நமக்கு முக்கியமானவர்கள். அவர்களை வந்து நீங்க வந்து மரியாதையாக எல்லாருமே பேசணுன்றதை நான் எப்பவுமே சொல்லுவேன். எந்த ஒரு பப்ளிக் அசெட்டையுமே நம்ம வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றது எப்பவுமே சொல்லுவேன். அரசாங்கத்தோட எல்லா வழிமுறைகளும் பின்பற்றணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஆனால் இவங்க யாருமே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி மனிதர்கள் கையை கட்டி நாமெல்லாம் நின்றுட்டு அவங்க நம்மளை போட்டு மெதிச்சு நமக்கான நியாயங்கள் கிடைக்காம இருக்கும்போது இந்த கை எவ்வளவு நாள் சார் கட்டிட்டு இருக்கோம்? அப்புறம் நான் யாரு பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ற அவங்க கிட்டே போய் என்னால பேச முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்ன? தூத்துக்குடியில அந்த சின்ன பொண்ணை விட்டுருங்க, அந்த சின்ன பையனை ஓரினை சேர்க்கை மூலியமாக துன்புறுத்தி அந்த பையனை சாவடிச்சு. இன்னைக்கு அந்த கேஸோட நிலைமை என்னன்னு சொல்லி தெரியுமா? பேசின 2 நாளைக்கு அப்புறம் அந்த கேஸை பத்தி பேச முடியுதா? இப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அப்ப நான் ஒரு குழந்தை பிறந்து அம்மாவோட தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தை எப்படா வீட்டை விட்டு வாசல இருந்து வெளில வருதோ அதுல இருந்து இறக்குற வரைக்கும் எவன் எப்ப சாவடிப்பான்னு தெரியாத வாழ்க்கையை தான் வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டில் நம்ம வாழணும்ன்ற அவசியம் என்ன இருக்குன்ற சமூகம் இருக்கணும். நான் போய் எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பேசுறதுக்கான எனக்கான வாய்ப்புகள் இருக்கணும். நான் பேசுற என்னுடைய விஷயங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படணும். அதுக்கப்புறமா நான் பேசுனதுக்கு அப்புறமா அதற்கான ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும். ஏன் இந்த விஷயம் வெளியில வருது? ஒரு குடும்பமே நான் இந்த பிரச்சனையை நான் போலீஸ்ல என் பேரை வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குடும்பமே வெளியில வந்து எனக்கு தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகம் ஏன் மாறப்பட்டிருக்குன்னா நான் போய் சொல்லக்கூடிய இடத்துல ஆக்ஷன் எடுக்கலன்றதுனால வெளில சொல்ல வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. இந்த சிறுமியோட விஷயங்கள்ல கூட பாருங்க, அண்ணா நகர்ல நடந்த சிறுமியோட விஷயங்கள செப்டம்பர்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்காம தொடர்ந்து பிரச்சனைகள் அனுபவிச்சு ஒரு வாட்டி ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்கன்ற காரணத்துக்காக வெளியில சொல்ல முடியலனா கூட அதை உள்ளுக்குள்ளேயே மறைச்சு ஒரு நாள் அந்த போலீஸே அவங்க கிட்ட வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றத வீடியோ எடுத்து வெளியிட்டதுனால தான் இந்த விஷயம் பேச ஆரம்பிச்சது. இல்லன்னா அது வந்திருக்காது இல்ல. அதுக்கப்புறம் சிபிஐ போட்டு சிபிஐ எல்லாரும் உள்ள வந்து ஹைகோர்ட்டே வந்து அதை வந்து கேஸ் எடுத்து பண்ணணும்ன்ற ஒரு நிலைமைக்கு வர. இது எப்படி எத்தனை பேர் சார் இதை பண்ண முடியும்? உங்ககிட்ட மொபைல் போன் இருக்கும், நீங்க போடுறீங்க, நீங்க போடுற வீடியோவை ஒரு 10 பேர் பார்ப்பானா? நான் போடுற வீடியோ ஒருத்தர் கூட பார்க்க மாட்டான். அப்ப பார்க்காத வீடியோவே பார்க்க முடியாது எனக்கெல்லாம் யார் பேசுவா? ராம்குமார்னு ஒருத்தன் ஜெயில அப்படியே பல்லு கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டோம். அதுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தரை பத்தி கூட பேச முடியாம தானே போச்சு. நுங்கம்பாக்கம் சுவாதியோட கொலைகளுக்கு அப்புறமா ஜெயலட்சுமி நானே சொன்னேன் இல்லையா, சேலம்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை சின்ன குழந்தைக்கு பண்ணி கழுத்த 2 தலையா கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அவ்வளவு நம்பிக்கையோட ஒருத்தவன் பீரியட்ஸ்ல இருந்த ஒரு பொண்ணை தர்மபுரியில பப்ளிக்ல வச்சு பாத்ரூம் போன இடத்துல இருந்து 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு நான் ஜாதியில பெரிய ஆளு என்னால இன்னும் புடுங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்க அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கை யாரை கொடுக்கறது? பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஒடுக்கப்பட்டும் நல்லா இருக்கவங்களாம் இவெல்லாம் வந்து பெருசா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டைசி வரைக்கும் சொல்றேன் சார். எவ்வளவு பெருசா வேணா நடக்கட்டும், பெண் கொடுமைகளோ வாலியல் வன்கொடுமைகளோ பெண் குழந்தைகளுக்கோ சின்ன குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு இருந்தா நான் நிப்பேன் சார். எனக்கு கூட இருக்க டீம் நிப்பாங்க, என் தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் டீம் நிற்கும். அது நான் எல்லாரோடய ஒர்க் பண்றேன், கவர்மெண்டோட ஒர்க் பண்றேன், எல்லாரோடைய ஆப்போசிட் பார்ட்டி கரண்ட் பார்ட்டின்னு யாரா இருந்தாலும் வேலை பார்ப்பேன். எனக்கு தேவை சமூக நீதியும் சமூக நியாயங்களும் தான். இது யாருலாம் பார்க்க மாட்டேன். அதுக்காக நமக்கு கனெக்ஷன் இருக்குன்னு பேசாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா பேசுவோம். கிங்ஸ் டிவி நாளுக்கு நாள் இது குறையும் பார்த்து அதிகரிச்சுட்டே இருக்கு சார். அதான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு பாக்குற ரிப்போர்ட்ல ஜனவரி 2ஆம் தேதி ஒரே நாள்ல 1ஆம் தேதி முடிஞ்ச 2வது நாள்லயே இவ்வளவு நியூஸ் வருதுன்னா எத்தனை செய்திகள் நாம் பார்க்காமல் ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். கர்க்காக்குறிச்சி பேசுறியா, புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்ப சொல்லி 2வது போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஏன் பண்ணாங்க? வெளியில வந்து தொடர்ந்து 10 வாட்டி பேசிச்சு கிங் டிவி, தொடர்ந்து லைவ் ரிப்போர்ட் எடுத்துச்சு. இது எடுக்கலனா இன்னைக்கு செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் நடச்சிருக்காத, பிரஷர் கிடைச்சிருது இல்ல. அந்த பிரஷரைஸ்ட உருவாக்கக்கூடியதான் ஊடகங்களோட பங்கு. அந்த ஊடகங்கள்ல தவறு செய்த விஷயங்களை விட்டுட்டு சரியான மனிதர்கள் பேசும்போது எடுத்து வைக்கணும். நாம சும்மா எவனோ ஒருத்தவன் செத்தான், நடிகைகள் எங்க போச்சு, இது என்னாச்சு, விஷாலுக்கு உடம்புல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி போடுற வீடியோவெல்லாம் லட்சக்கணக்கில் பார்த்துட்டு உண்மையா பேசக்கூடிய வீடியோ ஒரு 1000 பேர் கூட பார்க்கலாம். இதான் சார் நடக்கும். நாளைக்கு உனக்கு இந்த பிரச்சனை வரும்போது இருக்கும். கமெண்ட்ல ஒருத்தவங்க கூட போட்டாங்க, ராசா அந்த சிறுமியோட விஷயங்கள் பேசும்போது இப்படி உட்காந்து வீடியோ பேசுறதுக்கு பதில் யாராவது ஒரு ஜட்ஜை ஒரு அட்வொகேட்டை அலோகேட் பண்ணி அதுக்காக ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னா அந்த குடும்பமாவது நல்லா இருக்கும்ன்றான்.
அதெல்லாம் பண்ணிட்டு தான் இதுல பேசுறோம். ஆமா. அதை பண்ணியும் நியாயம் கிடைக்கல, அதை பண்ணியும் எதிர்தான் பொது வெளியில பேசுறோம். இன்னைக்கு நான் பொது வெளியில பேசுனதுனால தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு அட்வொகேட்டை பண்ணணும் உங்களுக்கு சஜஷன் கொடுக்க முடியுது. அப்ப இந்த பொது வெளியில பேசப்படும் போது மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. கடைசியா இருக்கக்கூடிய சார் எல்லா ஊடகங்களை தாண்டி கடைசியா இருக்கக்கூடியதா யூடியூப் சேனலா இன்னைக்கு போயிடுச்சு. நியாயங்களுக்காக மக்கள் கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இதுவா இருக்கு. எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த மில்லியன் கணக்குல போகக்கூடிய இடத்துல நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். சோ அதனால இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிதான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது சம்பந்தமா தொடர்ச்சியா பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily. Taste the Daily.